பட்டு புடவைகளுக்கு சவால் விடும் வகையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் தயாராகும் மலிவு விலை பட்டு சேலைகள் பெண்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தற்போது தீபாவளியை ஒட்டி புடவைகளின் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் பாரம்பரிய உடைகளில் முக்கியமானது பட்டு சேலைதான். ஏழை நடுத்தர மக்களும் பயன்பெறும் வகையில் சேலத்தில் செயற்கை இழைகளை கொண்டு ஜரிகை சேலை தயார் செய்யப்படுகின்றது. சேலம் மாவட்டம் முழுவதும் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட விசைத்தறிகள் மூலம் ஜரிகை சேலை தயாரிப்பில் லட்சக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இளம்பிள்ளை கிராமத்தில் மட்டும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட நெசவாளர்கள் இதனை தயார் செய்து வருகின்றனர். புடவைகள் தயார் செய்ய தேவையான நூல் மற்றும் ஜரிகைக்கான மூலப்பொருட்கள் குஜராத் மாநிலம் சூரத்தில் வாங்கி வருகின்றனர். இதனை நவீன இயந்திரங்களை கொண்டு ஜரிகையாக பிரித்து புடவைகளை நெய்ய நெசவாளர்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். ஆனால் தற்போது பண்டிகை காலம் என்பதால் செயற்கை தங்க நிற ஜரிகை கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் ஜவுளி உற்பத்தியாளர்கள். 10 வருஷம் அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்குங்க. நாங்கள் சூரத்துலேருந்து பேப்பரை வாங்கி அந்த பேப்பரை மிஷினில் விட்டு கிழிச்சு ஜரிகையை ட்விஸ்டிங் பண்ணி அதை தறிக்கை ரட்டு கொடுத்து நாங்கள் நூலாக பண்ணி ஒர்க் பண்ணி வித்துட்டு இருக்கிறோங்க. அசல் பட்டு புடவைகளுக்கே போட்டி போடும் அளவிற்கு செயற்கை ஜரிகைகளை கொண்டு புடவை பல வண்ணங்களில் தயாரிக்கப்படுகிறது. முழுவதும் விசைத்தறிகளில் தயாராகும் ரகங்களுக்கு சந்தையில் தனி வரவேற்பு உள்ளது என்றும் இதை நெய்பவர்களுக்கு நல்ல கூலி கிடைப்பதாகவும் கூறுகின்றனர் நெசவாளர்கள். ஒரு நாளைக்கு இது 3 சேலை நான் நெய்கிறேங்க சார். ஒரு நாளைக்கு வருமானம் 1000 ரூபாங்க சார். அப்போ நான் நெய்யற ரகம் காணாப்பட்டு, கோட்டா, அபூர்வா பட்டு, இதுமாரி நிறையா வெரைட்டி ரெடி ஆகிட்டுங்க சார். தீபாவளி சீசனாக இருந்தால் நைட்டு பகலாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு வரேங்க சார். பண்டிகை டைமுங்கிறதுனால கொஞ்சம் ஓவராக வேலை இருக்குது. இந்த இளம்பிள்ளை ஏரியா சுற்றியுமே டானாப்பட்டு, கோட்டா, இந்த அபூர்வ ரகம் இதெல்லாம் ஒரு ஈஸியாக இருக்குது. நல்லா தொழில் மரம் நல்லா இருக்குது. தானாப்பட்டு, கோட்டா காட்டன், அபூர்வா என்று கிட்டத்தட்ட 20 விதமான ரகங்களில் ஜரிகை சேலைகள் தயாராகின்றன. ஒவ்வொன்றும் தனி வடிவமைப்புடன் இருப்பதாலும் இதன் விலையும் 200 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரையிலும் கிடைப்பதாலும் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. அதாவது நம்மளால் இப்போ விலை 6000 7000 போட்டு நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 600 700 ரொம்ப நல்லா இருக்குது புடவைங்கள்லாம். அதனால் நாங்கள் வருஷம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது உண்டு. இங்கு உற்பத்தியாகும் புடவைகள் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளம், மகாராஷ்டிரா என வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. விதவிதமான வேலைப்பாடுகளுடனும் பளிரிடும் ஜருகையோடும் கண்ணை கவரும் சேலைகள் இந்த ஆண்டு தீபாவளிக்கு அதிக அளவில் புதிய ரகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். இது அதிகமாக தமிழ்நாடு எல்லாம் அதிகம் போகுதுங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் சேல் ஆகுது. வெளி மாநிலம்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்தமாரி எந்த ஸ்டேட் எல்லாம் அதிகமாக இதாகுதுங்க. ஒரிஜினல் பட்டு சேலையின் நேர்த்திக்கேற்ப சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் தயாராகும் இந்த செயற்கை இழை பட்டு சேலைகள் இளம் பெண்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றே கூறலாம். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.